எல்லாருமே எனக்கு கேப்டனை நான் திருமணம் செய்த நாள்ல இருந்து தெரிஞ்சவங்க தான். நீங்க சொன்னீங்க அலெக்சாண்டர்னு, இவர் பிறந்ததுல இருந்து எனக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருந்ததுல இருந்து இவன் எனக்கு தெரியும். இளையராஜா சார் அண்ட் ஜீவா ஆண்டி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எங்களுக்கும், எனக்கும் கேப்டனுக்கும். இது பல பேருக்கு தெரியாது, நான் பல இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன். சினி இண்டஸ்ட்ரியில எனக்கு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுல மிக மிக இம்பார்ட்டன்டான ஃப்ரெண்ட் ஜீவா ஆண்டி தான். என்னோட இன்ஸ்பிரேஷன், ஃப்ரெண்டு, க்ளோஸ் டு ஹார்ட். அப்பெல்லாம் கேப்டனுடைய படங்கள், எல்லாருடைய படங்களும் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ நாங்கெல்லாம் ரொம்ப பிஸி, ஹீரோஸை விட ஒய்ஃப்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஏன்னா ஜீவா ஆண்டி, இளையராஜா சார் எல்லா படத்துக்குமே ப்ரிவியூக்கு என்ன கூப்பிடுவாங்க. கேப்டன் சார் ப்ரிவியூனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு பொங்கல், தீபாவளி அப்படின்னா என் தம்பி சுதீஷ் அண்ட் ஜோதி இங்க இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அந்த டேஸ், கோல்டன் டேஸ் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா யுவன் வந்து எனக்கு தெரியும், நாங்கெல்லாம் ப்ரிவியூல உட்காந்து பார்க்கும்போது சின்ன குழந்தை அவங்க அம்மா தூக்கிட்டு வருவாங்க, அவ்வளோ ஒரு கியூட் பேபியா நான் பார்த்தேன். இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு என் பக்கத்துல பிரபா, ஷம்மு இங்க நிக்கிறாங்கன்னா அதேதான் எனக்கு யுவனும் கூட. சரியா? ஏன்னா நான் வந்து ராஜா சார் ஃபேமிலியோட அவ்வளோ ஒரு க்ளோஸ். எதுவா இருந்தாலும் நான் வந்து மனசு விட்டு பேசுவேன் ஆன்டி கிட்ட.